சூர்யா, சூர்யா கண்ணு தரங்க. சூர்யா, சூர்யா என்ன பாரு சூர்யா, கண்ணு தர சூர்யா, என்ன பாரு சூர்யா, பாரு சூர்யா, ப்ளீஸ் சூர்யா, சூர்யா. என்னாலதான் இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு சூர்யா, ப்ளீஸ் என்ன பாரு ப்ளீஸ். ஏன் சூர்யா என்ன லவ் பண்ண? சூர்யா ப்ளீஸ் எழுந்திரி. டாக்டர், Gayatri, Gayatri, something's happened. Call back again. Come on. சூர்யா பாரு சூர்யா, என்ன பாரு சூர்யா, நான் காயத்ரி வந்திருக்கேன், என்ன பாரு சூர்யா. Call again. Keep calling. சூர்யா பாரு சூர்யா. Gayatri, keep calling. என்ன பாரு, நான் காயத்ரி வந்திருக்கேன். Surya, can you hear me? Come on, Surya. Open your eyes. சூர்யா, Come on. சூர்யா என்ன பாரு சூர்யா. Gayatri, காதுகிட்ட கூப்பிடு. சூர்யா, காயத்ரி வந்துட்டாங்க. கூப்பிடுங்க ப்ளீஸ். காயத்ரி கூப்பிட்டுட்டே இருங்க. Keep calling. Come on. சூர்யா ப்ளீஸ் கண்ணு தர சூர்யா. சூர்யா கண்ணை திறந்து சூர்யா. சூர்யா ப்ளீஸ் கண்ணு தர சூர்யா. சூர்யா என்ன பாரு சூர்யா. சூர்யா, உனக்கு ஒண்ணும் ஆகாது சூர்யா. டாக்டர் பாருங்க டாக்டர். காயத்ரி, இட்ஸ் அன்பிலீவபிள். சூர்யா, உனக்கு ஒண்ணும் ஆகாது சூர்யா. நான் காயத்ரி சூர்யா, நான் வந்துட்டேன் சூர்யா, உனக்கு ஒண்ணும் ஆகாது சூர்யா. சூர்யா பேசு சூர்யா, பேசுங்க. ஏதாவது பேசு சூர்யா. நான் சொல்றது கேக்குதா? பேசு சூர்யா. என்ன தெரியுதா உனக்கு? நான் காயத்ரி. என்ன சூர்யா அப்படி பாக்குற? சூர்யா ப்ளீஸ், நான் கூப்பிடுறது கேக்குதா உங்களுக்கு? ப்ளீஸ் என்கிட்ட பேசுங்க. பேசு சூர்யா ப்ளீஸ். நான் யார் தெரியுதா? கம் ஆன் சூர்யா. நான் யார் தெரியுதா? இவங்க யார் தெரியுதா? சூர்யா ஏதாவது பேசு சூர்யா, பேசு சூர்யா. நான் காயத்ரி சூர்யா. பேசு சூர்யா, ஏதாவது பேசு. இங்க யாரு? சூர்யா, நான் காயத்ரி சூர்யா. இவங்க காயத்ரி சூர்யா. புரியுதா நான் சொல்றது? நீங்க யாரு? ஐயோ நான் காயத்ரி சூர்யா, நான் காயத்ரி. டாக்டர், என்ன டாக்டர் இதெல்லாம்? சூர்யா. சூர்யா
சூர்யா சூர்யா சூர்யா come on சூர்யா 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 என்னாச்சு please, சூர்யா கண்ணை திறங்க. சூர்யா கண்ணை தர சூர்யா கண்ணை தர சூர்யா ப்ளீஸ் கண்ணை தர சூர்யா ப்ளீஸ் கண்ணை தர டாக்டர் என்னாச்சு டாக்டர் ப்ளீஸ் வெயிட் என்ன ஆச்சு நான் பார்க்கறேன், please அவர் wait. கண்ணை மூடிட்டாரு ப்ளீஸ் வெயிட் சூர்யா சூர்யா காயத்ரி சூர்யா பயப்படாதீங்க நான் காயத்ரி, யாருன்னு ஒரு நிமிஷம், கேக்குறாரு டாக்டர் பயப்படாதீங்க சூர்யாவுக்கு நினைவு வந்துச்சு அந்த காயத்ரி காயத்ரி சூர்யா லிசன் ப்ளீஸ் சூர்யாவுக்கு நினைவு வந்துச்சு காயத்ரி காயத்ரி ப்ளீஸ் நான் சொல்றேன் சூர்யா நான் காயத்ரி சூர்யா காயத்ரி ப்ளீஸ் காயத்ரி சூர்யா ப்ளீஸ் பேசு சூர்யா காயத்ரி ப்ளீஸ் கூல் டவுன் நான் சொல்றத கேளுங்க காயத்ரி சூர்யா காயத்ரி சூர்யாவுக்கு இப்ப நினைவு திரும்பிடுச்சு ப்ளீஸ் நீங்க உள்ள போயிடுங்க கமா நான் பாத்துக்கிறேன் என்ன டாக்டர்? ப்ளீஸ் இருங்க நான் யாருன்னு ஓகே ஐ ஃபாலோ அப் நீங்க உள்ள போயிடுங்க சூர்யா ப்ளீஸ் சூர்யா காயத்ரி போதும் காயத்ரி போதும் நான் சொல்றேன் இல்ல சூர்யா ப்ளீஸ் கண்ணு ஓகே லிசன் மீ காயத்ரி ப்ளீஸ் கம் அவுட் காயத்ரி வாங்க ப்ளீஸ் சூர்யா ப்ளீஸ் காயத்ரி leave him come out சூர்யா வாங்க காயத்ரி வாங்க come out சூர்யா, என்ன come on இது காயத்ரி சூர்யா? no don't சூர்யா disturb him எழுந்திரு சூர்யா I will take care காயத்ரி I will take care come on சூர்யா காயத்ரி please come out சூர்யா listen me ப்ளீஸ் காயத்ரி no சூர்யா. disturb us at all வாங்க மிஸ்டர் தர்மலிங்கம் டாக்டர் ஹாப்பி நியூஸ் டாக்டர் சூர்யா கண்ணு முடிச்சிட்டாரு என்ன டாக்டர் சொல்றீங்க இருந்து ரிலீஃப் ஆயிட்டாரு சார் நான் போய் ஹஸ்பண்ட பார்க்கலாமா ஷோ ஜெனரல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிருக்கோம் போய் பாருங்க ப்ளீஸ் தேங்க் யூ Yeah. வாங்க மாமா சூர்யா 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 என்ன பாருங்க சூர்யா சூர்யா. சூர்யா 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 இங்க பாருங்க சூர்யா டேய், கண்ணு திறந்து பாருடா கண்ணு திறந்து பாருப்பா சூர்யா சூர்யா கண்ணு திறந்து பாருங்க சூர்யா 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 சூர்யா. சூர்யா 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 சூர்யா, நாங்க நான் பேசுறது பேசுறது கேக்குதாடா? கேக்குதா அம்மா வந்திருக்க கண்ணு திறப்பா சூர்யா சூர்யா நீ கண்ணு திறந்துட்ட எனக்கு எனக்கு இது போதும்பா இந்த ஜென்மத்துல நான் வேற எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன் மாமா டேய் என்னங்க ஏதாவது பேசுங்க சூர்யா பேசுடா உங்களால பேச முடியுங்க நான் பேசுறது கேக்குதா சூர்யா சூர்யா டேய் வாய திறந்து அம்மான்னு கூப்பிடுப்பா உனக்கு அடிபட்டு நினைவில்லாம கிடக்குறேன்னு தெரிஞ்சதுல இருந்து சோறு தண்ணி இல்லாம இங்கேயே கிடக்குறப்பா சூர்யா பேசுடா ஏதாவது பேசுப்பா டேய் சூர்யா வாய் திறந்து பேசுடா ஏன்டா இப்படி செஞ்ச உன் புத்தி ஏன்டா இப்படி கெட்டு போச்சு எங்களுக்கு தெரியாம நீ பெங்களூருக்கு போன அதனால எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு பிரச்சனை நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமாடா போலீஸ் கேஸ் அது இதுன்னு எவ்வளவு பிரச்சனைடா உன் புத்தி ஏன்டா அப்படி போச்சு ஐயோ மாமா ப்ளீஸ் மாமா உங்களை கெஞ்சி கேக்குறேன் அவரை எதுவும் சொல்லாதீங்க எதுவும் கேட்காதீங்க அவர் உயிரோட பொழைச்சு வந்ததே நமக்கு போதும் மாமா அவரு நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும் என்னங்க
சூர்யா கண்ணு முழிச்சிட்டான்னு வனிதாக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. போங்க. வனிதா, சூர்யா கண்ணு முழிச்சிட்டாமா? நிஜமாவாப்பா? ரொம்ப சந்தோஷம். நான் உடனே வரேன்ப்பா. வாமா, நீ உடனே வா. சூர்யா, ஏன்டா அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க? ஏதாவது பேசுப்பா. சூர்யா பேசுங்க. சூர்யா, உங்க சுப்பு வந்திருக்க. ப்ளீஸ் சூர்யா பேசுங்க. சூர்யா பேசுப்பா, ஏதாவது பேசு. சூர்யா, அம்மா பேசுறதும் காதுல விழுதாடா? நீங்களாம் யார்? சூர்யா, 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 எங்களெல்லாம் தெரியலையா உங்களுக்கு? நான் உங்க சுப்பு சூர்யா, உங்க பொண்டாட்டி. டேய், நான் உன் அம்மாடா. சூர்யா, நான் சுப்பு, உங்க பொண்டாட்டி. கூட்டிட்டு வாங்க. போங்க மாமா, சீக்கிரமா போங்க. ஐயோ கடவுளே. டாக்டர், டாக்டர், என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு? எங்களையே பார்த்து யாருன்னு கேக்குறான். எதுவுமே நினைவில்லாத மாதிரி பேசுறான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். பதட்டப்படாதீங்க. உட்காருங்க, உட்காருங்க, பொறுமையா உட்காருங்க. என்ன டாக்டர் நடக்குது? சொல்லுங்க தர்மலிங்கம். அவன் கண்ணு முழிச்சிட்டான்னு சந்தோஷப்பட முடியல டாக்டர். பெத்த தாய் தகப்பனை பார்த்து யாருன்னு கேக்குறான். ஏன் தொட்டு தாலி கட்டின அவன் பொண்டாட்டியை பார்த்து யாருன்னு கேக்குறான். அவனுக்கு எதுவுமே தெரியல. ஏதோ புதுசா ஒரு உலகத்துல இருந்து வந்தவன் மாதிரி பேசுறான் டாக்டர். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு? தயவு செஞ்சு சொல்லுங்க டாக்டர். மிஸ்டர் தர்மலிங்கம், கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்க சன் கோமாவில இருந்து மீண்டு வந்திருக்காரு. நினைவு திரும்பினது உண்மை. பட் அவருக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல பழசெல்லாம் மறந்துருச்சு. ஐயோ டாக்டர், என்ன சொல்றீங்க? இட்ஸ் கால்ட் அம்னீஷியா. எல்லாருக்கும் இப்படி நடக்கலனாலும் ஒரு சிலருக்கு இப்படி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. மனுஷ உடம்புங்கிறது எலும்பு நரம்பு செல்களால ஆன கலவை தானே. ஐயோ, சூர்யாவை பொறுத்தளவுல அவரோட ஞாபக செல்கள் பாதிக்கப்பட்டிருக்கும். ஏன், எப்படி, எதனால அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை. பட் இப்படியே தான் லைஃப் பூரா இருக்கும்னு நாம சொல்ல முடியாது. ஐயோ டாக்டர், எனக்கு ஒண்ணுமே புரியல டாக்டர். நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? என் பிள்ளைக்கு நினைவு வருமா வராதா? நல்லாதாயா நடிக்கிற? ஏன் டாக்டர், இதுக்கு நீங்களும் உடந்தையா? இன்ஸ்பெக்டர், மைண்ட் ஒரு வேர்ட்ஸ். சும்மா கத்தாதீங்க டாக்டர். பழசெல்லாம் மறந்து போச்சுன்னு சொல்லி கேஸ க்ளோஸ் பண்ணலான்னு பாக்குறீங்களா? நான்சென்ஸ். மனுஷனாயா நீ? உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? பெத்த தாய் தோப்பனைய பார்த்து நீ யாருன்னு கேக்குறான். தாலி கட்டின பொண்டாட்டிய பார்த்து யாருன்னு கேக்குறான். எங்க தவிப்பை பார்த்தா உங்களுக்கு நடிப்பா தெரியுதா? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? அப்படிங்களா? உங்க சர்டிபிகேட்டுக்கு ரொம்ப நன்றி. ஆனா என்கிட்ட இருந்து உன் புள்ளைய காப்பாத்தி கூட்டிட்டு போன மட்டும் நினைக்காதீங்க. எனக்கு வர ஆத்திரத்துக்கு. மிஸ்டர் தர்மலிங்கம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. இதோ பாருங்க இன்ஸ்பெக்டர், உங்க அர்த்தமில்லாத சந்தேகத்துக்கெல்லாம் என்னால விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? பேஷண்ட்டுக்கு அம்னீஷியா வந்திருக்கிறது கன்ஃபார்ம். உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா வேற ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் கிராஸ் செக் பண்ணிக்கங்க. அஃப்கோர்ஸ் கோர்ட் ப்ரொசீஜர் பிரகாரம் ஆர்டர் வாங்கி ப்ராப்பரா என்ன பண்ணணுமோ அதை நீங்க செஞ்சுக்கங்க. பட் என்னோட கணிப்புல இப்ப அவருக்கு எதுவுமே பழச ஞாபகத்துல இல்லைன்றத உண்மை. இது அவர் கண்முழிச்சாப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்துட்டு அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கத்தான் அவங்கள ரூம்ல விட்டு வந்தேன். அதை விடுங்க டாக்டர். என் பிள்ளைக்கு பழைய நினைவுகள்லாம் திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா டாக்டர்? தர்மலிங்கம், வராதுன்னு சொல்ல முடியாது. பட் எப்ப வரும்னு சொல்ல முடியாது. நீங்க அவர்கிட்ட தொடர்ந்து பேச்சு கொடுத்துட்டே இருங்க.
உங்க குடும்பத்தில் நடந்த இன்சிடென்ட்ஸ், அவருக்கு பிடிச்ச விஷயங்கள், அவருக்கு தெரிஞ்ச இடங்கள், இந்த இடத்துக்கெல்லாம் நீங்க கூட்டிட்டு போங்க, பேசுங்க, பழைய கதையெல்லாம் சொல்லுங்க. இப்படி ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் அவருக்கு ஞாபகம் திரும்பும். அப்போ இப்ப நினைவு வந்து பிரயோஜனம் இல்லாதவன்றீங்க, அப்படிதானே? லுக் ஹியர், சூர்யாவோட கண்டிஷன் பத்தி கரெக்டா டிஸ்கிரைப் பண்ணணும்னா இப்போ ஒரு புதுசாவான கம்ப்யூட்டர் மாதிரி இருக்காருன்னு சொல்லலாம். சிஸ்டம் ஃபைல்ஸ் மட்டும் கரெக்டா இருக்கும், மற்றபடி ஹார்ட் டிஸ்க் காலியா தான் இருக்கும். இனிமே இவங்க என்னென்ன சொல்லி அவர் மனசுல ஏத்துறாங்களோ அதுதான் அவரு, அதுதான் அவரோட ஞாபகத்தில் இருக்கும். புரியுதா? இது பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிற சட்ட ரீதியான பிரச்சனை பத்தி நீங்க வெளியில பேசி தீர்த்துக்க பாருங்க. இன்னும் 2 நாள் சூர்யா என்னோட கண்காணிப்புல தான் இருப்பார். அது வரைக்கும் நீங்க 2 பேரும் இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது சரியா இருக்காது. நான் சொல்றது உங்க 2 பேருக்குமே புரியும்னு நினைக்கிறேன். காயத்ரி, ஐயா, டாக்டரை பாத்தீங்களா? பேசுனீங்களா? ஏதாவது சொன்னாரா? டாக்டரை பார்க்கத்தாமா போனேன். ஒரு நிமிஷம். மாமா, கேட்டீங்களா மாமா? டாக்டர் கிட்ட என்ன சொன்னாரு? என்ன சொன்னாங்க? நம்ம சூர்யாவுக்கு அம்னிஷியான்னு சொல்றாருமா. அம்னிஷியாவா? என்ன மாமா சொல்றீங்க? அழாதம்மா. ஆக்சிடென்ட்ல சூர்யாவோட ஞாபக சக்தி பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றாங்க. இவனுக்கு பழைய ஞாபகம் எதுவும் இப்ப இல்லையா? அழாதம்மா, கொஞ்சம் அமைதியாமா. சொன்ன கேளுமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எனக்கு ஒண்ணு புரியல கோமதி. ஆனா அவர் என்ன சொல்றான்னு புரிஞ்சுக்க முடியுது. இது ஏன் இப்படி? இனிமே இவன் என்ன ஆவா? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது கோமதி. மாமா, அப்படின்னா சூர்யாவுக்கு இனிமே எந்த ஞாபகமும் வராதா? வராதா? எந்த சம்பவமும் அவனுக்கு நினைவு இருக்காது. இனிமே நம்மள யாரும் ஞாபகம் இருக்காதுன்னு தான் டாக்டர் சொன்னார். சூர்யா, சுப்பு, இதனாலதாம்மா உன்னை பார்த்தது யாருன்னு கேட்டிருக்காரு. மாமா, எனக்குள்ள தோணுது. என்னம்மா? அத்தை, அண்ணி, நீங்களும் கேளுங்க. சூர்யாவுக்கு யார் எதுவும் ஞாபகம் இல்லைன்னா அப்ப காயத்ரியும் ஞாபகம் இருக்காதுல்ல?